Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது ஈசி டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன், அதாவது EC 3352 இந்த பேப்பருக்குரிய क्वेश्चन பேங்க் தான் நம்ம பார்க்க போறோம். யூனிட் வைஸ் நம்ம பார்க்க போறோம். யூனிட் 1 வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலும் இந்த பேப்பருக்குள்ள சேர்ந்து வரும். சரியா? அப்படிங்கிறப்ப மேக்ஸ் நம்ம ஆளுகள் சொன்னாவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து சரியா, அதாவது கொஸ்டின் மட்டும் நம்ம கொடுக்கல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொடுக்கல, வித் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸோட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த இயர்ல எந்த செமஸ்டர்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல என்ன பண்ணிருக்காங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ளையிங் டிமார்கன் தியரம் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது வந்து மே ஜூன் 2024ல நமக்கு கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இது வந்து நவம்பர் டிசம்பர் 2013ல கேட்ட கொஸ்டின். சரியா? மேப் தி ஸ்டாண்டர்ட் SOB எக்ஸ்பிரஷன் ஆன் தி, அதாவது கிராமர் மேப் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து நவம்பர் டிசம்பர் 2011ல கேட்ட கொஸ்டின். சரியா? இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே சரியா, மேக்சிமம் இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்ப கேட்டாங்க அப்படிங்கறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? மொத்தம் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 63 பேஜ் மட்டும் தான். இந்த 63 பேஜை நல்லபடியா நீங்க கோ த்ரூ பண்ணி போயிட்டீங்க அப்படின்னாவே மேக்சிமம் நீங்க நல்ல மார்க் என்ன ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரியா? அதனால சப்போஸ் அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நீங்க ரெகுலர் பேப்பர் எழுத போறீங்க, நோட்ஸ் இல்லாம இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர், அதாவது இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால டவுன்லோட் பண்ணுங்க. இதோட டவுன்லோட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல நிறைய உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.